ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ் தான். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டா லேக் இருந்துச்சோ செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்ணா போச்சு. அந்த சின்ன பொண்ணு ஜாரா, அந்த பொண்ணு வந்து செம்ம சூப்பரா நடிச்சிருந்துச்சு. அது எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த பொண்ணு இவ்வளவு சூப்பரா நடிக்கும். நல்லா அதுக்கான கவுண்டரு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் என்ன டிஃபரண்ட்? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டோட்டலா ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லைட்டா போரா போற மாதிரி இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல, அந்த மாதிரி சூப்பரா போச்சு செகண்ட் ஹாஃப். விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா ஆக்டிங் எப்படி இருக்கு? விஷ்ணு விஷால் ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஐஸ்வர்யா லட்சுமி ஆக்டிங்குமே நல்லா தான் இருந்துச்சு. அதை விட அவங்க 2 பேர் ஆக்டிங் கூட சின்ன பொண்ணு சூப்பரா இருந்துச்சு. எந்த ஆடியன்ஸ் படம் செட் ஆகும்? இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க தியேட்டர்ல படம்? அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அதான் கத்தல அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு சீன் இல்ல. செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாருமே கத்தி என்ஜாய் பண்ணி நல்லா போய் படம் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் வந்து நல்ல அந்த அளவுக்கு இல்லைன்னா சொல்லுவேன். ஆனா செகண்ட் பார்ட்ல செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா கட்டா குஸ்தி 1ஓட 2 வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. விஷ்ணு இன்டர்வியூல சொல்லியிருப்பாருல, பர்சனலா அவர் வந்து பார்ட் 2 நடக்க சொன்னாரு, அதே மாதிரி சொன்னது செஞ்சாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. காமெடி எல்லாருமே பிளாஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே சரி வர ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வராங்க. எல்லா கேரக்டர்ஸும் வந்து சும்மா வரும் போறோம் இல்லாம ஞாபகம் வச்சுற அளவுக்கு நல்லா எழுதிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து ஏகப்பட்ட சண்டை இருந்தாலும் வந்து அது அவங்களுக்குள்ளே பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு அந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பரா வந்து கமர்ஷியல் வேல்யூட ரொம்ப நல்லா சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி கமர்ஷியல் படம் பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. இந்த பழைய படம்லாம் வந்து பாத்துருப்போம்ல, எவ்வளவு கமர்ஷியலா அந்த மாதிரி இருக்கும்ல, எல்லாமே எல்லா எலமெண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல இப்ப சமீப காலமா வந்து மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. திரும்ப இந்த படத்துல பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓவராலா வந்து இந்த படம் எல்லாருமே ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா சிரிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நானே தியேட்டர்ல பார்க்கும்போது பல பேர் வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க, பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே பார்க்கலாம். விஷ்ணு விஷால் லட்சுமி பார்ட் 1லயே அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 2ல அதை விட ரொம்ப சூப்பரா இது பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த நிறைய இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாண்டி இப்ப பொதுவா வந்து இருக்கும்ல, இந்த ஒய்ஃப் தான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க வந்து மரியாதை ரொம்ப கம்மியா தான் வந்து இப்ப தரப்படுது. அதை வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க, சூப்பரா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து ஒவ்வொரு ஆண் பெண் வெற்றிருக்காங்களே, அதே மாதிரி ஒரு பொண்ணோட வெற்றிக்கு ஒரு ஆண் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு மாரல் வேல்யூட நல்ல ஒரு கமர்ஷியலா சூப்பரா சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. பார்ட் 1 கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் பார்ட் 2 பார்க்க வந்தோம். ஸ்டார்டிங்ல வந்து படம் கொஞ்சம் அந்த ஃபேமிலி கலந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கதையை வந்து இன்ட்ரோல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்றத கதைக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் ஓபன் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் போகும்போது படம் டோட்டலா வேற ஜானருக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. ஜானர் மீன்ஸ் காமெடியா மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த காமெடியை விட செகண்ட் ஹாஃப்ல காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் பிளஸ் எமோஷன் சைடா எடுத்துட்டு போய் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பார்ட் 3க்கு லீடு விட்டுருக்காங்க. சோ இந்த வாரம் நீங்க வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு போலாம். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. மெயினா ஐஸ்வர்யா லட்சுமி மேம் அவங்க ரொம்ப நல்லா ஸ்டண்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த பார்ட்ல அவங்களுக்கு ஸ்கோப் ரொம்ப நல்லா இருக்கு. அது நல்லாவும் பண்ணிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டிங்கா விஷ்ணு விஷால் சாரும் அவங்க ரோல சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்ல படம், நல்லா சூப்பரா இருக்கு. ஆடியன்ஸ் அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல தியேட்டரே உந்து சிரிச்சாங்க. அவ்வளவு மூமெண்ட்ஸ் இருக்கு. விஜயனோட ஒரு சாங் உள்ள வச்சிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல ஒரு வேற மாதிரி இருக்கும். தியேட்டர் பிளாஸ்ட் சூப்பரா இருக்கு. செகண்ட் பார்ட் எப்படி இருக்கு? ஸ்டோரி வைஸ் ரெண்டும் சேம் தான் ப்ரோ. அதாவது உமனுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஹஸ்பண்ட் தான் சொல்றாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல என்ன எக்ஸ்ட்ராவா சொல்லிருக்காங்கன்னா, இப்ப அந்த மாதிரி உமனுக்கு சப்போர்ட் பண்றவங்களை வந்து கலாய்க்கிறாங்களா, ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஹவுஸோட இருக்காங்களேன்னு. அந்த மாதிரி சொசைட்டி பார்க்க கூடாது, அவங்களே என்கரேஜ் பண்ணணும், அவங்கள வந்து நம்ம ஒரு மாதிரி பேசக்கூடாதுன்றத செகண்ட் ஹாஃப்ல எக்ஸ்ட்ராவும் ஒன்று சொல்லியிருக்காங்க. சோ அதை முடிச்சுட்டு தேர்ட் ஹாஃப்க்கு அவங்க லீடு விட்டுருக்காங்க. சோ ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கட்டா குஸ்தி 1 நம்ம பாத்திருப்போம். கட்டா குஸ்தி 1ல பாத்தீங்கன்னாக்கா ரெஸ்லிங் ஒரு விமன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற போர்ஷன் வந்து கொண்டு வந்தா கட்டா குஸ்தி 1. அப்படி அச்சீவ் பண்ண ஒரு பொண்ணு ஃபேமிலிக்குள்ள நுழையும் போது அந்த ஃபேமிலியை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும், ஃபேமிலியில வந்து இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி ஒரு ஹஸ்பண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுமா, அந்த ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற என்ன ஒரு மோதல், அந்த சண்டையால என்ன ஆகுது, குழந்தை எப்படி பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஜாலியா நீட்டா ஒரு நேர்கோளம் பிடிச்ச மாதிரி அப்படியே அழகா ஒரு கோலம் போட்ட மாதிரி நல்லா ரொம்ப ஜாலியா பண்ணிருக்காரு. ஸ்கிரீன் பிளே ரொம்ப நீட்டா இதுதான் இதை வச்சு பார்க்கும்போது என்ன ஒண்ணு கொஞ்சம் நீங்க லாஜிக் பார்க்க கூடாது. இந்த படத்துல வந்து என்னடா இப்படி அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். நீங்க அந்த சீரியஸான மேட்டர் நம்ம உள்ள கொண்டுட்டு வந்தோம்னா அந்த லாஜிக் பார்க்க முடியாது. அதை தாண்டி ஃபேமிலிக்குள்ள வச்சு நீங்க இந்த ஃபேமிலி ஆங்கில பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்கிறது தான் ரொம்ப ஜாலியா சிரிக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னாக்கா சிரிப்பு தாங்கவே முடியாது. நானும் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிரிக்க வச்சுட்டாங்க, செகண்ட் ஹாஃப் எப்படி எங்கேயும் லேக்ல விட்டுருவாங்கன்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டி ஒரு சிரிக்கலாம். நீங்க சீட்டை விட்டுதான் எங்கேயும் சிரிக்கலாம். முன்னாடி ஒருத்தர் இருக்கும்போது அது காரணம் பாத்தீங்கன்னாக்கா வசனம், ஷார்ப்பான டைலாக், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள இருக்கிற வந்து
சண்டையில வந்து எப்படி நம்ம பேசிப்போம், ஒரு ஃபேமிலி இன்னொருத்தர் வந்து பேசுவார், எப்படி பேசுவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஸ்கிரீன் பேல பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஸ்கிரீன்ல நம்மளே பார்த்து நாமளே என்ஜாய் பண்ற மாதிரி. கிளைமாக்ஸ் ஃபைட்டோட ஒரு கேமரா ஆங்கிள் ரொம்ப அற்புதமா நல்லா பண்ணிருப்பாங்க. சாண்ட்ரோட மியூசிக் பக்கா, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. இந்த டீம் என்டையர் டீமுக்கு பாராட்டுகள், நல்ல வாழ்த்து. இந்த வருஷத்துல வந்து ஒரு குட் ஃபேமிலி என்டர்டைனர் மூவி கட்டா குஸ்தி 2 எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோ செகண்ட் பார்ட் என்னோட கம்பாரிசன்ல பார்க்கணும், ஃபர்ஸ்ட் பார்ட் விட செகண்ட் பார்ட் ரொம்ப ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் கூட வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. அதாவது கட்டா குஸ்தி 1. கட்டா குஸ்தி 2 பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஜாலியாவே இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா ஃபீல். ஸ்பெஷல் அப்பியரன்ஸா 2 பேரு, அந்த 2 பேருமே அந்த ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அந்த 2 பேருக்குமே வந்து அந்த கொடுத்த 10 நிமிஷம் போர்ஷன் ரொம்ப பக்கமா பண்ணிருப்பாங்க. ஒன்னு ரம்யா கிருஷ்ணன், இன்னும் யோகி பாபு. 2 பேரோட இது போர்ஷனும் ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க எல்லாருமே கண்டிப்பா படம் பாக்குறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. சாங்ஸ் பெருசா உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஸ் ஆகலன்னு சொல்லலாம். பட் மியூசிக் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருப்பாரு. ஒரு கிராமத்து பீஸுக்கு வந்து கிராமத்துக்கான ஒரு அந்த ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொமான்ஸ், அதுக்கான ஒரு அதையும் 2 சேர்த்து சண்டையில சேர்க்கும் போது நல்ல ஒரு அந்த ஃபோக் மியூசிக் கலந்து கொடுத்துருப்பாரு ஷேல்ரோட. நல்ல மியூசிக், நல்ல டைரக்ட். 7 கொடுக்கலாம். 3ன்றது வந்து ஒரு பெரிய கம்மியா கொடுக்க போறது கிடையாது. நிறைய கம்மியா கொடுத்து நினைச்சு போறாங்க. அதான் எக்ஸ்பெக்டட் அடுத்தடுத்த சீன் இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கிளைமாக்ஸ் இப்படிதான் இருக்கும்ன்றத ஓரளவு நம்ம கணிக்க முடியும். அதனால பாத்தீங்கன்னாக்கா வந்து படத்துல லீடு கொடுக்கல பார்ட் 3க்கு. பட் நாம கெஸ் பண்ணலாம். மேபி இதோட வெயிட் பண்ணிருப்பாரு, டைரக்டர் யோசிச்சிருப்பாரு செகண்ட் பார்ட் எப்படி போகுது பார்த்து நம்ம பண்ணுவோம்னு. பட் சக்சஸா இருக்கிறதா டெஃபினட்டா பார்ட் 3க்கு ஒரு ஸ்கோப்.